இன்னைக்கு டே 2 ஆட்டம் நம்ம இந்திய அணிக்கு நடந்த ரொம்ப பெரிய அநியாயம். ஆட்டத்தையே கொஞ்ச நேரத்துக்கு சுப்மன் கில் அவர் நிறுத்தி வச்சிட்டாரு. அம்பையர் கிட்ட பரபரப்பான சண்டை. ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியை காப்பாற்றிய கடவுள் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான திருப்பு முனை இன்னைக்கு டே 2 ஆட்டத்தில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இன்னைக்கு டே 2 துவங்குறப்ப தொடர்ந்து பேட்டிங் பண்ணாங்க இங்கிலாந்து. ஜோ ரூட் அதுக்கப்புறமா ஸ்மித் இவங்க இரண்டு பேருமே அபாரமாக விளையாண்டு இங்கிலாந்து அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே போனாங்க. குறிப்பாக நேற்று 80வது ஓவர் நம்ம இந்திய அணி பந்து வீசி கம்ப்ளீட் பண்ணுறப்ப அப்போவே பாலை உடனடியாக 80வது ஓவரில் புதுப்பந்து நம்ம இந்திய அணி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த புதுப்பந்தை வச்சு இன்னைக்கு டே 2ல் பந்து வீசப்பட்டிருந்தப்ப அந்த பால் புது பால் மாதிரியே கிடையாது. பால் ஒரு பழைய பந்து மாதிரியும் சொரசொரப்பாகவும் எவ்வளவுதான் தேய்ச்சாலும் அந்த ஷைனிங் வர முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையில ஒரு டேமேஜ் ஆன பால் மாதிரி தான் இருந்துச்சு. இதனால் நம்ம இந்திய அணியின் பேஸ் பவுலர்கள் பாலை இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதனால் கில் பார்த்தீங்கன்னா நேரடியாக அம்பையர் கிட்ட கொண்டு போய் அந்த பாலை காட்டியிருக்காரு. பாருங்க, இது வரைக்கும் நாங்கள் 10 ஓவர் தான் வீசியிருக்கோம் இந்த புது பந்தில். ஆனால் இந்த பால் ஒரு புது பந்து மாதிரியே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பால் நேற்று எங்களுக்கு கொடுத்த பந்து மாதிரியே கிடையாது. இந்த பாலில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் எங்களுக்கு மாற்றிட்டு 10 ஓவர் தானே வீசியிருக்கோம், எங்களுக்கு புதிய பந்து கொடுங்க அப்படின்னு அம்பையர் கிட்ட விவாதம் பண்ணியிருக்காரு கில். ஸோ அம்பையர்கள் அவங்களும் அந்த வட்டத்துக்கு உள்ள எல்லா மாதிரியுமே பாலை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை பால் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பாலை மாற்றி உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக அம்பையர் சொல்லிட்டாரு. இதனால் நாங்கள் ஆட்டத்தை விளையாட மாட்டோம் அப்படின்னு சிறிது நேரம் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கூடி நின்று பேசிக்கிட்டு ஒரு மாதிரியான பதட்டமான சூழ்நிலை அந்த இடத்துல நிலவச்சு. ஸோ அதுக்கப்புறமா கில் வந்து அம்பையர் அவருடைய டிசிஷனை மீறி நடக்கிறாரு அப்படின்னு கில் அவர் மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படலாம் ஐசிசி கிட்ட இருந்து. ஸோ அதனால் அதை நம்ம செய்ய வேணாம், நம்ம இந்த பிரச்சனையை அப்புறமா ஐசிசி கிட்ட முறையிட்டுக்கலாம் அப்படின்னு ஆட்டத்தை தொடர்ந்து விளையாட ஆரம்பித்தாங்க நம்ம இந்திய அணி. அந்த நேரத்தில் தான் ஸ்மித் அபாரமாக விளையாண்டு அந்த பாலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்மித் அபாரமாக விளையாண்டு கிடுகிடுன்னு, அதாவது அது வரைக்கும் ஸ்லோவாக விளையாண்ட இங்கிலாந்து அணி இந்த பாலில் அவங்க ஸ்பீடாக பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்மித் அவரும் அவருடைய அரை சதத்தை கடக்க நம்ம இந்திய அணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் திரும்பவும் பும்ரா அவர் வந்து ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்தாரு. பேக் டு பேக் விக்கெட்டுகளை எடுத்து கடைசியாக இங்கிலாந்து அணியை ஆல் அவுட் செஞ்சாங்க. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய தவறு இந்திய அணிக்கு, ஒரு மிகப்பெரிய அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை திட்டி தீர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பால் நல்லா இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருந்தும் இந்திய அணிக்கு புதிய பால் கொடுக்காம அதே மோசமான பந்தில் விளையாட வச்சது தற்போது இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இப்போ சந்திக்கிற மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இன்னும் ஒரு 100 ரன் பின்னாடியே அவுட் ஆக வேண்டிய இங்கிலாந்து அணி தற்போது 400 ரன்னை நெருக்கி போயிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக டே 2 தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. அடுத்து நம்ம இந்தியாவும் வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவின் பேட்ஸ்மேன்களும் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கில் கூட பார்த்தீங்கன்னா அரை சதம் கூட அடிக்காமல் அவுட் ஆகி போயிட்டாரு. அந்த வகையில் டே 2 நேற்று நிறைவடைய இருப்ப 143 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு நடந்த இந்த மிகப்பெரிய அநியாயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதில் இருந்து மீண்டு இந்த ஆட்டமும் நம்ம இந்தியா ஜெயிச்சு இந்த சீரீஸில் லீடிங்க்கு வருவாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.